கண்ணாடி ஏன்டா போட்டிருக்க? உன் கண்ணு தானடா உனக்கே அழகு. டே ஜீவா, இது உனக்காக நானே போய் வாங்கினேன்டா. இது எப்பவும் உன் கையிலேயே இருக்கட்டும். உனக்காக நானும் ஒன்று வாங்கியிருக்கேன். ஓ, நல்லா இருக்குடா. நீ கொடுத்த கிஃப்ட் எல்லாம் மறைச்சி மறைச்சி வச்சிருப்ப. இந்த கிஃப்டை எங்கள் வீட்டை ஷோகேஸ்லேயே வைக்கலாம். டே ஜீவா, 2 டேஸில் எக்ஸாம். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். அதெல்லாம் விடு, பார்த்துக்கலாம். என்னது பார்த்துக்கலாம்? நம்ம ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணால் தானே லைஃப்பில் நல்லா ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரி, படிக்கிறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க போல. எப்படி சொல்ற? குளிக்காம சென்று போட்டு வர்றது உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே? கேட்ல இன்னும் வாட்ச்மேன் கூட வரலடா. வர காலேஜ் லவர் சொல்லி தாங்க முடியல மச்சி. இவன் பரவாயில்ல மாப்பிள்ள, நேத்துல பொண்ணு ஆரம்பிச்சோம், இன்னும் வீட்டுக்கே போல. டேய், உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஓட்டுறாங்கடா. ஏய், இவங்க கூட சேர்ந்தா நீ அரியர் கிளியர் பண்ண மாட்டாடா. ஏய் சுல்தானா. You know it's the Mac Militant. ஹாய்டா. Get it on. Get out of my way. I'm coming with thunder and lightning and striking. I'm inviting you all. வாடா விளக்கண கருப்பா. I'm trying to contain my மாப்பிள்ள பரீட்சைக்கெல்லாம் வந்திருக்க மாதிரி இருக்கு. டேய் தூக்கி விடுறா. ஐயோ, என்னடா இவனோட பெரிய ரோதனையா இருக்குடா. என்ன மாப்பிள்ள உன் ஆளை காணோம்? தெரியல மச்சான், காலையிலே வரேன்னா இன்னும் ஆளை காணும். பஸ்ஸை மிஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். சரி விட்டு, எக்ஸாம் என்ட்ரு பண்ணீங்க? மச்சான் வாழ்றா. என்ன மச்சான் எதுவும் பிரச்சனையா? பேசாம போறா? சாச்சா அப்படியே சொல்லடா. சரி வாங்க கிளம்பலாம், நம்ம எக்ஸாம் எழுத போகலாம். போகணுமா? போவோம், எழுதித்தான் பார்ப்போம். feel the pain that I'm trying to contain. My heart is as black as the blood in my veins, and I'm coming to get it in. Hey, get out of my way. I'm coming to thunder and lightning and striking. I'm inviting you all to the storm. Feel the pain that I'm trying to contain. My heart is as black as the blood in my veins, and I'm coming. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு லாஸ்ட் செமஸ்டர். நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அரியர் போட்டவங்களாம் அரியர் கிளியர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப வந்து நம்ம காலேஜ் மானத்தை வாங்காதீங்க. சொல்லிட்டேன்டா அப்ப மண்டே. சுல்தானா, என்னை விட உனக்கு எக்ஸாம் முக்கியமா போயிடுச்சுல. திரும்ப சுல்தானா, திரும்பி பாரு. ஏன் என்ன எங்க வைக்கிற? சொல்லு சுல்தானா, உனக்கு என்னாச்சு? டேய் மாப்பிள்ள என்னடா ஆச்சு? என்ன பிரச்சனைடா? டேய் ஒன்னதான். டேய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் இருக்கோம், சொல்ல மாட்டியா? நாங்கள் பார்த்துக்குறோம்டா. டேய் விட்றா, நாங்கள் பார்த்துக்குறோம். முடியலடா மச்சான், அவன் என்ன பார்க்க மாட்டேங்கிறா, பேச மாட்டேங்கிறா. Students, last 5 minutes. Arrange your paper. பேப்பர் கொடு மா, பேப்பர் கொடுமா மா, பேப்பர் கொடுமா, பேப்பர் கொடு.
சுல்தானா உன்கிட்ட பேசணும், நில்லு. வெளியில நிக்கிறேன். டேய் கொசு, வெயிட் பண்ணு, வந்துடுறான். சுல்தானா என்னாச்சு? எக்ஸாம் ஒழுங்கா பண்ணலையா? ஜீவா என்ன மன்னிச்சிருடா. என்னாச்சு? எங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்கடா. எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு பிஇ முடிச்சுட்டு சென்னையில சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றான். அவனைதான் கல்யாணம் பண்ணணும்னு வீட்டுல சொல்றாங்க. எக்ஸாம் முடிச்சதும் மேரேஜ் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டேய் மச்சான், நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ 2 பேர் சென்னை போங்க. என் ஃப்ரெண்டு வெங்கடேஷ் சென்னையில் இருக்கான், ட்ராவல்ஸ் வச்சுருக்கான். நீயும் கொஞ்ச நாள் போய் ட்ராவல்ஸில் வேலை பாரு. சுல்தான்கிட்ட இதை பற்றி பேசு. நீ சொன்ன அவர் கேட்பானோட வச்சு. இவா என்னடா முடிவு பண்ணிருக்க? எக்ஸாம் எழுதிட்டு வா, நான் சொல்றேன். அவனை நம்புறேன். சரி, டைம் ஆச்சு, எக்ஸாம் எழுத போ. ஏய் ஜீவா, என்னடா முடிவு பண்ணி வச்சிருக்க? நான் ஒன்று சொல்றேன், அதான் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. அது உனக்கு சம்மதமா? சொல்லு. நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம். என்னடா சொல்ற? எங்க போறது? என் ஃப்ரெண்டு சென்னையில் இருக்கான், அவன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எனக்கு வேலை கிடைச்சிடும், நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் முக்கியமா, வீடு முக்கியமா? எனக்கு நீதாண்டா வேணும். ஐ லவ் யூ so much. சுல்தானா, எவ்வளோ நேரம் ஆச்சு? சாரி ஜீவா, சாரி, லேட் ஆயிடுச்சு. எனக்கு எதுவும் தெரியாது. டேய் மச்சான், கோவி பேசுறடா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? அன்னைக்கு சொல்லி மச்சான் என்ன வந்தாங்கடா, அதான்டா ஃபோன் அட்டன் பண்ண முடியல. டேய் மச்சான், நீ ஃபோன் பண்ணப்போ சுல்தானோட அண்ணா வந்தாங்கடா. நீ உள்ள போமா,
பாப்பாவே அம்மா போய் சமாதானப்படுத்து. நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா அப்பாட்ட சம்மதம் பேசி வாங்கிட்டு வரேன். இங்க எங்க போறீங்க? ரோடு நேரா தானே போகுது. அவனை கத்த விடாதீங்கடா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி லவ் பண்ணி நிக்கா பண்ணிருப்பேன். வேற மதத்துல உள்ள நீ எப்படி என் தங்கச்சி நிக்கா பண்ணலாம்? உனக்கு அவ்வளவு தைரியமாடா? ஏன்டா இப்படி மதவரி இப்படி தலையறீங்க? எங்களை வாழ விடுங்கடா. நீ பண்ண இந்த செயல நீ சாகணும். அல்லாஹ் அக்பர்.